அடுத்த வந்துட்டு நம்ம இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் விண்டோ ஏசியோட கம்ப்ரஸர் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு. இப்போ எங்களோட சைட்டில் தான் நிற்கிறேன். இப்போ என்னென்னா இன்றைக்கி வந்த ஒரு விண்டோ ஏசி வந்துட்டு கம்ப்ரஸர் ஸ்டார்ட் எடுக்குது இல்லை, அதை நான் செக் பண்ணி போட்டு நாங்கள் காலிட்ட போகிறோம். எங்களை வாங்கி பையனை கலட்டுறாரு. நம்ம வழியில் எடுத்து ஃபுல் சர்வீஸ் வந்து பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு ஃபுல் கம்ப்ரஸர் ஃபிட் பண்ணுற எப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு ஒரு வீடியோ பார்ப்போம். பைக் எது வெளியே போய் அதான் வந்து சேஃப்டி முக்கியமாக, சேஃப்டியை போட்டு தான் நம்ம வேலை செய்யணும். லெட்டரில் வந்துட்டு நம்மளோட தனியாக போட்டு லேச அப்படி வழியில் தூக்கி இருக்கிறதா சரி சரியா. அப்படியே ஜனங்கய்யா எப்போ சர்வீஸ் ஒன்று பண்ணிவிட்டு அப்படியே வச்சு கம்ப்ரஸர் பண்ணால் சரி. இப்போ என்னென்னா இது விண்டோ ஏசி 1.5 ton ஏசி, இது கம்ப்ரஸர் பைப்பு. நாங்கள் வந்துட்டு அம்பியர் மீட்டரை வச்சு செக் பண்ணினோம். செக் பண்ணதில் அதை வந்து ஸ்டார்ட் எடுக்குது. அது ஸ்டார்டிங் வந்து கோயில் உள்ளுக்குள்ள கோயில் போயிட்டு அப்போ நம்ம வந்து ஒரு வழியில் இதில் கம்ப்ரஸர் சேஞ்ச் பண்ணணும். இங்கே ஸ்டார்ட் எடுக்குது இல்லை, அதில் புது கம்ப்ரஸர் தான் நெறி. இப்போ இதைத்தான் நம்ம இதில் வந்து போட்டு மாட்டப்போம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் வீடியோ வந்துட்டு என்னென்ன செய்கிறவங்க ஸ்டெப்பாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. சரி, இப்போ வந்துட்டு முதல்ல இருக்கிற கேஸை வந்து ரிலீஸ் பண்ணணும். அதுக்குள்ளே இருக்கிற கேஸை அப்போ அதுக்கு நம்ம அந்த பைப்பை வந்துட்டு கொஞ்சமாக நவிச்சு விட்டோம்னா அது வந்துட்டு அதில் இருக்கிற கேஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அதுக்கு கேஸை ரிலீஸ் பண்ணால் தான் நம்ம கம்ப்ரஸரை வெளியே எடுக்கலாம். அடுத்து வந்துட்டு நமக்கு இதில் வந்துட்டு கீழே வந்துட்டு அதில் காலுங்கிறோம். கம்ப்ரஸரை காலுக்கு நட்டு வச்சிருக்கேன். நட்டை வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். 3 ரிமூவ் பண்ணணும். கம்ப்ரஸரில் பொறுத்தவரை கம்ப்ரஸரில் ரிப்பேரிங் இல்லை இங்கே கத்தாரில். இனி வேறு நாட்டில், இந்தியா வேறு நாட்டில் ரிப்பேரிங்கானே தெரியாது. கத்தாரை பொறுத்தவரை கம்ப்ரஸருக்கு ரிப்பேரிங் இல்லை. கம்ப்ரஸர் வந்துட்டு ஷார்ட் ஆகிட்டிங்கன்னா நாங்கள் ஃபுல் கம்ப்ரஸராக வாங்கி வைப்போம். நம்மளோட ஜேசிபை வந்துட்டு கம்ப்ரஸரை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது. இதில் வந்துட்டு நசுருல் ஜேசிபை. இது வந்துட்டு அதுக்கு பட்டியை வந்துட்டு கட் பண்ணி கம்ப்ரஸரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி இதில் எடுக்கிறாரு. கம்ப்ரஸர் பொறுத்தளவில் இங்கே இது புது கம்ப்ரஸர். அதை வந்துட்டு நம்ம இதில் வச்சு வெல்டிங் பண்ணோம்னா அதுக்கப்புறம் வரண்டி ஒன்றும் இல்லை. அப்போ அந்த கம்ப்ரஸர் எடுத்து நம்ம இடத்த வச்சு லைன் அடித்து செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ரஸர் ஓகேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கம்ப்ரஸரை அதில் வச்சு பண்ணிடலாம். சரி, கம்ப்ரஸரை ஓப்பன் பண்ணுறது இதுதான் 1.5 ton கம்ப்ரஸர். அடுத்தது புது கம்ப்ரஸரில் அந்த சாமான்கள் நினைக்கிறது மூடி ஒன்று. அடுத்தது வேறு புஷ் 3 எண்ணம். அடுத்தது வேறு கவர், மூடிக்கு மேலே வைக்கிற கவர், டாப் கவர். அதுவே நமக்கு எல்லாம் போட்டிருக்குது. ஸ்டார்டிங் ரன்னிங் கொமன் வந்துட்டு அதிலே போட்டிருக்கு. அதை நம்ம பார்த்து லைன் அடித்தோம்னா ஓகே. அது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இதை லைனை வந்துட்டு வேறு ஃபுல் கம்ப்ரஸருக்கு அடித்து செக் பண்ணினோம். கம்ப்ரஸர் ஒர்க் ஆகுது. ஏன்னா இதை வந்துட்டு நம்ம இதில் வச்சு வெல்ட் பண்ணணும். வெல்ட் பண்ணோடனே வெல்டிங் பண்ண உடனே ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் வேலை செய்யலைன்னா. அதுக்கு முதலாகவே நம்ம வந்துட்டு கம்ப்ரஸர் தனியாகவே செக் பண்ணிவிட்டு நம்ம இதில் வச்சு ஃபிட் பண்ண சரி.
அது கேஸை வந்து ரிலீஸ் ஆகிட்டு கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு தான் அது கம்ப்ரஸரை வச்சு ஃபிட் பண்ணணும். அப்புறமா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வந்துட்டு கம்ப்ரஸரில் வந்துட்டு ஜாயிண்ட்டை கலட்டிட்டோம். சக்ஸஸ்ஸு டிஸ்சார்ஜு லைனை வந்துட்டு பில்ட் பண்ணிருந்துச்சு. அதை கலட்டிட்டு ரொம்ப சூடாக இருக்கு. அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம சூடாகிறதுக்கு தண்ணி ஊற்றிருக்கு. அதை முடிச்சதுக்கப்புறம் இதை தூக்கி அதில் வச்சு நம்ம பில்ட் பண்ணால் சரி. அடுத்து வந்துட்டு கம்ப்ரஸரை வச்சுருக்கீங்கண்ணா இதில் வச்சு பெல்ட் பண்ணால் சரி. வெல்டிங் பண்ணி கனெக்ஷன் கொடுத்தா நீ கம்ப்ரஸர் ஓடும். ஃபைனலாக வந்துட்டு நான் கம்ப்ரஸர்லாம் வச்சாச்சு. கம்ப்ரஸர் வச்சு என்ன இது கம்ப்ரஸர் வச்சுருக்குது. மீட்டர்லாம் போட்டுருக்குது. நான் ஆன் பண்ணலை. அந்த கவரை போட்டுட்டு அப்புறம் ஆன் பண்ணால் சரி. கேஸ் சிலிண்டர் பண்ணிக்குது. மாம்பு ஜம்ப் போட்டிக்கிறாரு நம்மளோட ஜேசி பாய் நான் देखताரு. पैसा मांगते हैं भाई का. मैं वीडियो किस तरह पूछता है पैसा मांगते हैं उसको. இன்றைக்கி பாருங்கள் பில்டிங்கெல்லாம் அப்படின்ட்டு நல்லா வெறித்தனமாக தான் வெயில் இருக்குது. இவர் அந்த ஏசை ஓட விட்டுருக்குது. ஏசை ஓடிட்டுருக்குது. அந்த ஏசை ஓடுது. நல்லா கூழ் வந்துட்டுருக்குது. நான் கேஸ் அடிச்சிட்ருக்கேன். ஐஸ் பிடிக்குது. பார்த்து நாங்கள் கேஸ் அடிச்சிட்ருக்கேன். அதோட சக்ஸஸ். இப்போ வந்துட்டு விண்டோ ஏசி சக்ஸஸ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஃபிட்டிங்கை மட்டும் பார்த்துட்டு வீடியோ முடிப்போம். ஓகே டன். இது வந்துட்டு எங்களோட பில்டிங் 34 பில்டாகக்கூடிய பூரா எல்லாத்துடைய பவர் லைன் தான் இங்கே இருக்குது. பவர் சப்ளை இங்கே இருந்தால் பில்டிங் ஃபுல்லாக மொத்தம் போகுது. அப்போ இந்த ரூமை வந்துட்டு நம்ம குழுப்பாக வச்சுருக்கோம். செய்ய பாருங்கள். என்னோடய பெரிய பெரிய கேபிள்லாம் இருக்குது. பெரிய இங்கே தான் எலக்ட்ரிசிட்டி போர்ட். இது பெரிய யூனிட் பார்த்தீங்கன்னா பெரிய யூனிட். அப்போ அந்த யூனிட் வந்து ரெண்டு கூலாக இருக்கும். உடனே செக் பண்ணி புது கம்ப்ரஸர் வாங்கி அது மாட்டி ஃபினிஷ் எல்லாம் முறைக்கு இப்போ நல்லா கூல் வருது. பாய் கூல் கேஸே ओके. अभी हमारे जेसी भाई क्या लेके अभी हमारे लिए देखो थोड़ा. जेसी भाई बांग्लादेशी भाई हमारे लिए लेके आया. इसका नाम क्या है भाई? दोई एटा की பாருங்க. दोई எடுத்துக்கு வந்திருக்கிற எங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அதனால எங்களுக்கு வாங்கி அந்த இப்போ ஓகே. ஏசி ஒர்க் ஆகுது. கூலெல்லாம் ஓகே நல்லா இருக்குது. அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம்.